ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்னவங்க பெரியவங்கன்னு வயசு வித்தியாசமே இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மேங்கோ ஃப்ரூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் நம்ம கடையில் வாங்கி தானே குடிச்சிருப்போம். நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பழுத்த மாம்பழமாக 3 மாம்பழம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் உள்ள மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா 2 மாம்பழம் எடுத்துக்கோங்க. அதை நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரூட்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 3 மாம்பழத்துக்கு 2 ஸ்லைஸ் போல் மாங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு மாம்பழமே கொஞ்சம் புளிப்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்லைஸில் உள்ள மாங்காவை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ரூட்டியில் என்ன தான் ஸ்வீட்னஸ் இருந்தாலும் அதில் லேசாக புளிப்பு இருக்கும். அதுக்காக தான் இந்த மாங்காய் சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். அது கூட மாங்காயும் சேர்த்து 1/2 கப் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் சர்க்கரைக்கு 3 கப் போல் தண்ணி சேர்த்துக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம வேக விட போகிறோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் போல் இதை நல்லா வேக வைக்கணும். இதை நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ பாருங்கள், மாம்பழம் மாங்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதோட ஜூஸ் எல்லாம் அந்த தண்ணியில் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துடலாம். கீழே இருக்க தண்ணி நம்மளுக்கு தேவைதான். இது நல்லா சூடாக இருக்குது. நல்லா சூடு ஆறட்டும். இப்போ நம்ம வடிகட்டியாச்சு. இந்த மாம்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி வடிகட்டி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியோடு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. என்ன தான் நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சாலும் அதில் திப்பி இருக்கும். அதை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 2-3 தடவை நம்ம வடிகட்டி எடுத்துடணும். பாருங்கள், மேலே திப்பிலாம் தங்கிடுச்சு. இதை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், மேலே எவ்வளோ நம்ம வடிகட்டினாலும் அந்த மேலே திப்பி நிறைய இருக்குது. இது நம்மளுக்கு தேவைப்படாது, எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான மேங்கோ பியூரி கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி 3 கப் தண்ணி சேர்த்துருந்தேன். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் சுகரும் இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இப்போயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மேங்கோ ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேங்கோ ஃப்ரூட்டியை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சூப்பரான டெலிஷியஸான டேஸ்டியான மேங்கோ ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.